வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு டிஃபன் பாக்ஸ் ரெசிபி இது. இந்த ராஜ்மா புலாவை நீங்கள் வந்து காத்தால வேளை பண்ணினீங்கன்னா கையில் ஆஃபீஸ்க்கு ஸ்கூலுக்கெல்லாம் கூட எடுத்துகிட்டு போகலாம். குழந்தைகளுக்கெல்லாம் அது ரொம்ப பிடிச்ச ஒரு இது. அதுதான் பண்ண போகிறோம், ராஜ்மா புலாவ்ன்றது. ராஜ்மா வந்து ஒரு 8 hours ஊற வைக்கணும். நைட்டே ஊற வச்சதுக்கப்புறமா அதை வேக வச்சுருக்கேன். அதெல்லாம் நல்லா இந்த அளவுக்கு வெந்துடணும் அது. ஸோ ஜஸ்ட்டு நான் இதில் உப்பெல்லாம் போடலை, நான் அப்படியே தான் வேக வைப்பேன் எப்பயுமே. ஸோ அப்படியே தான் வேக வச்சுருக்கேன். இப்போது இதில் இருக்கிற இந்த தண்ணியை மட்டும் வடித்து எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த தண்ணியும் சேர்ந்து நம்ம குக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங், ராஜ்மா வந்து டிஃப்ரெண்ட் சைஸில் கிடைக்கும். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதை பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். நான் இது எத்தனை விசில் விட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா 8 விசில்ஸ் கிட்ட விட்டுருக்கேன். ஸோ இப்போ பண்ண ஆரம்பிக்கலாம். இதேமாதிரி பாஸ்மதி அரிசி ½ an hour ஒரு 250 grams பாஸ்மதி அரிசி ½ an hour ஊற வச்சு வச்சுருக்கேன். இது ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். 2 பட்டை, ஒரு ஸ்டார் அனீஸ், பே லீஃப் 2, கிராம்பு 2, கொஞ்சம் இதாகட்டும். ஸோ இந்த ஸ்டேஜில் வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு வெங்காயம் போட்டிருக்கேன். இதில் மஞ்சப்பொடி ஒரு 1/2 ஸ்பூன், தனியா பொடி 1 ஸ்பூன், ஜீரா பொடி 1/2 ஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன். காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ காரப்பொடி. இது 2 தக்காளி பொடி பொடியாக நறுக்கிருக்கோம். இது கொஞ்சம் நல்லா வதங்கிடணும். இது கொஞ்சம் புதினாவும் இதில் போடலாம். ஜஸ்ட் ஒரு 10 இலை போட்டிருக்கேன். கரம் மசாலா பொடி 1 ஸ்பூன் போடலாம். இதில் எல்லாம் போட்டு வச்சுப்போ இந்த ராஜ்மாவை இதில் ஆட் பண்ணலாம். இதில் தண்ணியெலாம் நல்லா வத்துற வரைக்கும் இதை வதக்கிட்டு இந்த ரைஸை தண்ணி இல்லாமல் எடுத்து போட்டணும். இதில் தண்ணி விட்டுடலாம். இது 1 கப் இருக்குது. ரெண்டாவது கப். டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு. கொத்தமல்லி. இது அப்படியே மூடிட்டு அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். நடுப்புற ரொம்ப கிளறி விடணும்னு அவசியம் இல்லை, அதாவே குக் ஆகிடும். ஒரு 15 to 20 minutes சிம்மில் வச்சு குக் பண்ணலாம். இல்லை பார்த்தீங்களா, இது ரெடியாக எடுத்து ஜோராக கலர் இல்லை, அப்படியே இது பண்ணி அப்படியே குக்காகி அப்படியே எடுத்து பாருங்க. நல்லா ஜோராக ரெடி எடுத்து இதை வந்து நீங்கள் நல்ல ஒரு ஆனியன் ரைத்தாவோட
ஜம்முன்னு சாப்பிட்லாம். லஞ்சுக்கு எடுத்துன்னு போனேன்னா டிஃபன் பாக்ஸ்லலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ராஜ்மாவும் நல்ல ஹை ப்ரோட்டீன் இது தான். இது எல்லாரும் பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. இது ஒருத்தர் ஒரு ஸ்டைலில் பண்ணுவா. இது என்னோடய ஸ்டைலில் நான் அது பண்ணியிருக்கேன். இதையும் நீங்கள் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.